அனைவருக்கும் இனிய வணக்கம். தைப்பூசத்தின் சிறப்புகளை காண்போம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூச திருநாள் நடைபெற உள்ளது. அந்த நாளின் சிறப்புகள் என்று காணும் பொழுது இந்த தைப்பூச திருநாளை நமது தமிழர்கள் ஆகிய தென்னிந்தியர்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். உலக நாடுகளில் அனைத்திலும் பெரும்பாலும் தமிழர்கள் வாழக்கூடிய இடங்களில் முருகனை கொண்டாடுவது மிகவும் சிறப்பம்சமாக இருக்கக்கூடிய ஒரு விழாவாகும். இரண்டாவது, தைப்பூசம் என்பது பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் கடைபிடிக்கப்படுகின்றது. மூன்றாவது, பூசம் என்பது நட்சத்திரத்தில் 8வது நட்சத்திரமாகும். நான்காவது, இந்த பூச நட்சத்திரம் ஏன் சிறப்பு என்றால், முருகப்பெருமான் தந்தையிடம் கோபித்து கொண்டு நமது பழனி மலையில் தனியாக வந்து இருந்த நாள் இந்த தைப்பூச திருநாளாகும். ஆண்டிக்கோலத்தில் காண்பது சிறப்பு இல்லை என்று பலர் கூறுவார்கள். இல்லை, நாம் இந்த உலகில் எவ்வாறு வந்தோமோ அவ்வாறே ஆண்டிக்கோலத்தில் இந்த உலகத்தை விட்டு செல்லப் போகின்றோம் என்ற தத்துவத்தை உணர்த்துவதாகத்தான் இதற்கு பொருள் என நான் நினைக்கின்றேன். இந்த தைப்பூச திருநாள் கிபி 500வது நூற்றாண்டு முதலாக 500வது ஆண்டு முதலாக கொண்டாடப்படுவதை நமது தேவாரத்தில் ஞானசம்பந்தர் தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவெய்த என்று பாடியதன் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. 6வது, பிற்காலத்தில் சோழர்கள் ஆட்சியில் தைப்பூசத்தில் கூத்துகள் நடைபெற்றதாக கல்வெட்டுகள் நமக்கு உணர்த்துகின்றன. இதை பல கோயில்களில் கல்வெட்டு மூலமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. அதுவும் நடைபெறுவது இந்த தைப்பூசத்தன்றுதான். 7வது, சிவபெருமானாகிய நடராஜன் தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரமாகும். அதை கண்டுகளித்த நமது உமை அன்னைக்கு தானும் இவ்வாறு ஒரு ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் என்ற ஆசை எழும்புகின்றது. அதனை பிரம்மரிஷிகளையும் தேவர்களையும் அவர்கள் கூறுகின்றார்கள். எவ்வாறு பதஞ்சலி, விஷ்ணு, பிரம்மா, வியாகிரபாதர் போன்றவர்களாம் விரும்புகின்றார்களோ அதே போல இங்கு இவரும் ஆடுவதை காண்பதற்கு இந்த ரிஷிகள் விரும்பினார்கள். அந்த ரிஷிகள் விரும்பியதை இவரும் மனதில் கொண்டு ஆடுகின்றார். அந்த ஆனந்த தாண்டவம் ஆடிய நாளும் இந்த நாள்தான். இந்த நடனத்தை பிரம்மாவும் விஷ்ணுவும் பார்க்கின்றார்கள். இதனை ஆனந்த தாண்டவம் என்று கூறுவோம். எவ்வாறு சிவனுக்கு ஒரு ஆனந்த தாண்டவமோ அதே போல நமது அன்னைக்கு ஒரு சிவ தாண்டவம் தாண்டவம் இதுவாகும். அடுத்தது 9வது, சூரபத்மன் என்ற அசுரனை அழிக்க முருகப்பெருமான் பார்வதி தேவியிடம் இருந்து ஞானவேல் பெற்று தீமைகளை வென்ற நாளாகவும் இது கருதப்படுகிறது. நமது ஆணவம், அகங்காரம் போன்ற கண்மங்களை எல்லாம் ஒழிப்பதற்காகத்தான் இந்த ஆயுதம் ஏந்திய முருகப்பெருமான் தோன்றினான் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அடுத்ததாக 10வது செய்தி. இந்த 10வது செய்தி என்பது நமது அகத்திய முனிவருடைய சீடரான இடும்பன் முருகனின் கட்டளைப்படி காவடி ஆடி வந்து முருகனை வணங்கி காவடி சுமந்து வந்து முருகனை வழிபட்ட நாள் இந்த தைப்பூச திருநாள் ஆகும். அடுத்ததாக 11, வடலூர் ராமலிங்க அடிகள் தைப்பூச நாளில்தான் சிவனோடு சேர்ந்து இறைவனோடு ஜோதி வடிவமாக இறைவனுடன் இரண்டர கலந்தார். ஜோதி தரிசனம் நடைபெறக்கூடிய நாளாகவும் ஜோதி தரிசன நாளாகவும் இது கொண்டாடப்படுகின்றது. தைப்பூச திருநாள் நமது தமிழர்கள் வாழக்கூடிய உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் காவடி போன்ற பால் காவடி போன்ற பலவற்றையும் எடுத்து முருகப்பெருமானுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றனர். அவ்வாறு உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த விழா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா போன்ற பல நாடுகளிலும் இது நடைபெறுவதை நாம் இன்று கண்கூடாக காண்கின்றோம். சிறு சிறு முருகன் கோயில்களிலும் கூட இந்த தைப்பூச திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றது. அதாவது இந்த உலகத்தில் நாம் அனைவரும் ஒன்றுதான் என்பதைத்தான் இது நமக்கு உணர்த்துகிறது. நன்றி.